Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம மண்பானையில சமைக்கிறது அப்படின்றது வந்து உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி நம்மளோட சாப்பாட்டோட ருசியும் வந்து அதை அதிகரிச்சு கொடுக்கும். ஸோ அதனால மண்பானையில சமைக்கிறது எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் வாங்கி சமைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு சிலருக்குலாம் நம்மளுக்கு தெரியாது அதை வாங்கி எப்படி யூஸ் பண்றது, எப்படி அதை பழக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தனையுமே சமைக்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் அதுல மண் வாசம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அதை பழக்கிறதுக்கு. அதெல்லாம் தெரியாதனாலே நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவோம் அதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியா எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து நான் காட்ட போறேன். ஹோப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ மண்பானையை வந்து சீசன் பண்றது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. கஷ்டமானதும் இருக்கு, ஈஸியானதும் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஈஸியானது காட்ட போறேன். ஈஸியானது மீன்ஸ் எல்லாருனாலையும் பண்ண முடியுது. அதாவது அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நம்ம அந்த அடுப்பு இருக்கு இல்லையா, விறகு அடுப்பு, அதுல வச்சுதான் அதை சீசன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லாருனாலையும் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற காலத்துல. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 2 பாத்திரம் தான் நான் மண்பானையில் வச்சுருக்கேன். இது நான் அந்த சின்னது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய பழைய பானை தான். இதில் தான் நான் குழம்பு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெரிய சைஸ் இருக்குது இல்லையா, அதை நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேன். நான் இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சீசன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த 2 பானையுமே நான் வந்து அயர்லாண்டில் தான் வாங்கினேங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இருக்கிறனால இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறனால எல்லா விதமான அடுப்புலையும் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த பெரிய பானையை நம்ம எப்படி சீசன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான டப்பு இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தண்ணி நெப்பிக்கோங்க. எவ்வளோக்கு உங்கள் பானை வந்து முங்குதுன்றதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி பிடிச்சிட்டேன். நம்ம வச்சுருக்க மண்பானையை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் பானை வந்து ஃபுல்லாக முங்கலை. ஸோ அதனால் நான் வந்து அது முங்குற அளவுக்கு மேற்கொண்டு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி சேர்த்தனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொறி பொறியாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஓட்டைகள், அதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தண்ணி போகுது நல்லா இந்த மாதிரி போர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குங்க. அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடங்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படியே ஒரு 24 மணி நேரத்துக்கு விட்டுற போகிறோம். ஸோ நல்லா அந்த தண்ணியில் வந்து மண்பானை ஊறி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% வரைக்கும் மண்ணோட வாசனை போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது செய்யாமல் நீங்கள் வந்து வேறு ஸ்டெப் பண்ணிங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு மண் வாசனை இருக்க மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மண்பானையில சமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நல்லதும் இருக்குங்க உடம்புக்கு. ஏன்னா அதில் நம்ம என்ன சமைச்சாலும் அந்த சமைக்கிற பொருளோட விட்டமின்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு உணவுலேயே தங்கிரும். ஸோ அதுதான் அதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். இப்போ முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்பானை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அது அப்படியே குறைஞ்சிருச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா மண்பானையா இருக்கட்டும், கேஸ்டைன், அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்றது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இப்போ சில்வர் பாத்திரம் அப்படின்னா அதில் சமைக்கிறோம், அப்படியே வந்து சிங்க்ல வச்சு விலைக்கு அப்படியே கவுத்தி வச்சிரும், காஞ்சனே எடுத்து வச்சிரும். ஆனா இது அப்படி கிடையாது. இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எது ஈஸியஸ்ட் ஆப்ஷனோ அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பட் மறுபடியும் நம்ம இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சு சமைக்கணும். அப்பதான் நம்ம உண்மையான சத்து வந்து உடம்புக்கு போய் சேரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு 4 நாள் அது ஆகுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது உடனே ஒரு நாள்லயே நம்ம பழக்க முடியாது. இப்போ கேஸ்டைன் கூட ஒரு நாள்ல பழக்கிடலாம் அவன் இருந்தது அப்படின்னா, மண்பானை மட்டும் அப்படி பழக்க முடியாது நம்ம. ஸோ அதனால நான் வந்து ஒரு 4 நாள் ஸ்டெப் மாதிரி நான் காட்டுறேன். பட் ஈஸி தான், நீங்க வந்து மலைக்கலாம் வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் அன்றாடம் பண்ற வேலைகள்ல இதே வந்து சைட்ல பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்குது. அந்த பொறி பொறியாக வந்தது இல்லையா, அது எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் பானையை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 விதமான மெத்தட் காட்ட போகிறேன். எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் அரிசிலாம் கழுவுவோம் இல்லையா, அந்த களைஞ்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்க போகிறேன். நல்லா உங்களுக்கு தண்ணியில் வந்து சூடு வர ஆரம்பிச்சனையும் அடுப்புலேருந்து இறக்கிட்டு இதை அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். இதுவும் வந்து ஒரு நாளாவது நீங்கள் இந்த தண்ணியோடு அப்படியே பானையை விட்டுறணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மண்ணோட வாசனை எல்லாத்தையும் இந்த தண்ணி இழுத்துக்கும். இது மாதிரியே நீங்கள் ஒரு 3 இல்லாட்டி 4 தடவையாவது நீங்கள் பண்ணணும். அதாவது ஒரு 4 நாளைக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஈஸியாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சாதத்தை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோங்க. சாதம் வந்து டெய்லி நீங்கள் வடித்து சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாதம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி வடிக்கிறப்போ டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் அப்படியே நீங்கள் வடித்து விட்டுறலாம். ஸோ சூடாக அந்த தண்ணி வந்து பாத்திரத்தில் வடிகிறப்போ அதுவும் நல்லா உங்களுக்கு அந்த மண்ணோட வாசனை எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் 3 இல்லாட்டி 4 தடவையாவது செய்யணுங்க. ஒரு 3 இல்லாட்டி 4 நாளைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மண்ணோட வாசனை ரொம்ப போயிடும். நான் வந்து பர்சனலாக இந்த மெத்தடை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சூடாக தண்ணி அதில் வடிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து மண் வாசனை போயிடும். இப்போ இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா 4வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நான் வந்து 4வது நாள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சதை நான் கீழே ஊற்றிக்கிறேன். நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா நம்ம வந்து தேய்ச்சி கழுவிக்க போகிறோம். தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாவு தான். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்க போகிறோம். இதில் வந்து எதுவும் சோப் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா இந்த மாவையும் உப்பையும் வச்சு நீங்கள் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ விளக்கி முடிச்சதுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்து நல்லா அதை வந்து அலசிக்கோங்க. நீங்கள் அலசுறப்பே பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு அந்த மண்ணோட கலர்லாம் வருங்க. ஸோ நம்ம 4 தடவை அந்த தண்ணியில் ஊற வச்சனால உங்களுக்கு மண்ணெலாம் ஈஸியாக வந்துடும். இப்போ விளக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் கவுத்தி வச்சு நீங்கள் உணர விடலாம், இல்லாட்டி வெயிலில் வச்சு கூட நீங்கள் உணர விடலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நல்லா தண்ணியை தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறேன். இதுதாங்க கடைசி ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மண் வாசம் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்தனே ஒரு குழம்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சீசன் ஆகாது. சில நேரம் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு அடியில் ஒட்டும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி புகை வருது இல்லையா, அந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா உங்களுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சும்மா பேருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பாருங்கள் துருவின தேங்காவை அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்க போகிறோம். வதக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்க போகுது மண்பானைக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு சாப்பாடு வந்து ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கவனமாக பண்ணணும். கருக்க விட்டுட்டிங்க அப்படின்னா பானை உங்களுக்கு வீணாக போயிடும். ஸோ இது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மண்பானையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பார்த்து சமைக்கணுங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் அந்த சாப்பாடை கருக விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பானை வந்து கடைசி வரைக்கும் அந்த கருகின வாடை வந்துகிட்டே இருக்கும். என்ன சமைச்சாலும் எவ்வளோதான் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அந்த வாடை போகவே போகாது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக பண்ணணும். இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இதை சாப்பிடக்கூடாது. டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மண் வாசம் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ரெசிபி எல்லாமே இதில் வந்து நீங்கள் செய்யலாம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் மண்பானையை சீசன் பண்ணணும். ஹோப் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே பழகிடும்.
காலப்போக்கில் நீங்கள் அப்படியே சமைச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பாத்திரம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், டேஸ்ட்டுமே வந்து நிறையா உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் ரெசிபீஸில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.